God is very particular about the ground. உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களை ஊன்றுகிற அந்த நிலம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரொம்ப சீரியஸா இருக்கிறார் தேவன். பழைய ஏற்பாட்டிலையும் தம்முடைய ஊழியர்களை இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இதுதான் ஆவிக்குரிய கீழ்ப்படிதல். எத்தனை பேர் யூடியூப்ல இருந்து பாக்குறீங்க, எவ்வளவு இடங்களை நீங்க கேட்குறீங்க, ஆன்லைன்ல நீங்க கேட்குறீங்க. நான் சொல்றேன், ஆனா எந்த மெசேஜ் ஓபன் பண்ணும்போது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர் விடுதோ அந்த கிரவுண்டு உங்க கிரவுண்டுன்றதை கண்டுபிடிச்சுக்காங்க. தேவன் அந்த கிரவுண்ட்ல உங்களை இணைத்திருக்கிறார். எதை எங்க வேணாலும் போலாம், ஆனா வேறு தேவன் நியமிச்ச இடத்துல தான் இருக்கணும். அடுத்து வாசிங்க. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. பாத்தீங்களா, டிவைன் அப்பாயிண்டட் கிரவுண்ட். சொல்லுகிற சபையிலே, சொல்லுகிற ஊழியத்திலே, சொல்லுகிற தேசத்திலே கனெக்ட் பண்ணப்பட்டு வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கை தட்டுங்க. நீங்க எங்க இருந்தாலும் பிள்ளைதான் எல்லாம் சொல்லுங்க. ஆனா சொன்ன இடத்துக்கு வந்தா நான் செல்ல ஐயத்திற்கு சிறப்போடு. காட்னா லிபர்ட்டி, என்ன பிளேஸ்னா டிசிப்ளின். அதனாலதான் தேவன் ஆசீர்வாதத்தை தான்ட்ட இணைக்காம பிளேஸ்ல இணைச்சிட்டாரு. நான் உன்னை ஆசீர்வாதிக்க விரும்புறேன், ஆனா ஆசீர்வாதம் அங்கதானே இருக்கு அப்படின்றாரு. வேணா வா போவோம் அப்படின்றாரு. ஏன்னா அவனை டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வராரு, ஒபீடியன்ஸ்ல கொண்டு வராரு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க போனாலும் பிழைச்சுக்குவேன்ற வார்த்தை தவறானது. தேவன் சொன்ன இடத்துல இருந்தா தான் நம்ம பிழைப்போம், நல்லா இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் அன்று இரவு அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமான உடனடியா 3 நாள் உபவாசத்துல ஒன்னும் சொல்லல, எழுந்து பெத்தேலுக்கு போனார். கையை தட்டி ஆமென். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். கோடு எங்க போடுவீங்க? கோடு எங்க போடுவீங்க? யெகோவா ஈரேவா? கோடு எங்க போடுவீங்க? அந்த இடத்திற்கு. அந்த நபருக்கு பெயர் அல்ல யெகோவா ஈரே. அந்த நபருக்கு பெயர்னா இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நல்லா இருந்திருக்கணுமே, வேற எழுதி கொடுத்த எல்லாருமே நல்லா இருந்திருக்கணுமே. ஆனா சில ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவன் சொன்னது அவர்கள் என்ன செய்யவே இல்லை, சொன்ன இடத்துக்கு அவங்க போவே இல்லை. தேவன் யெகோவா ஈரே அல்ல, அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயர். அப்படின்னா தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அல்ல, தேவன் சொன்ன இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த இடம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். கை தட்டுங்க வருது அவருக்கு. தேவன் பார்த்துக் கொள்கிறவர் தான் இல்லை என்று சொல்லவில்லை, எப்பொழுது பார்த்துக் கொள்கிறார்? சொன்ன இடத்துல அவன் இருக்கும்போது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். A divine appointed place. தேவன் உங்களுக்கு ஒரு அப்பாயிண்டட் பிளேஸ், ஒரு டிவைன் அப்பாயிண்டட் பிளேஸ்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அங்கே வச்சு உங்களை வளர வைக்க விரும்புகிறார். People who ever find the divine appointed ground, they are blessed. ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம் சங்கீதம் 80:8. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். எல்லாரும் பாருங்க, நம்ம தேவன் எங்க இருந்து கொண்டு வந்தாராம் சொல்லுங்களேன். என்ன பாக்குறீங்களா? தேவன் நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்தாராம். நம்ம திராட்சை செடி தான், ஆனா எகிப்தில் இருந்தோமா. அங்க இருந்து வேரோட நம்மளை எடுத்து தேவனிலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். அடுத்து அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். கை தட்டுங்க. The divine appointed ground. எல்லாம் கை தட்டுங்களே. எகிப்திலிருந்து கொண்டு வரப்படுகிற ஒவ்வொரு திராட்சை செடிக்கும் அதை ஊன்றுவதற்கு ஒரு இடத்தை, அதை பெயர்ப்பதற்கு முன்பாகவே தேவன் தெரிந்து கொள்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினேன். தேவன் எகிப்திலிருந்து திராட்சை செடியை கொண்டு வந்த உடனே எங்கேயாச்சும் நட்டு போடலாம்டா. தண்ணி ஊத்துற எங்கனாலும் வளர்ந்துட போகுது. நாலு பாட்டை பாடி ஒரு செய்தியை கேட்டா எங்கனாலும் வளர்ந்துட்டு போறான். ஒரு அல்லேலி ஆமன் சொன்னா வளர்ந்துட மாட்டானா? எங்கனாலும் வந்துட்டு போட்டு அப்படின்னு அவரு அந்த எகிப்துல இருந்து திராட்சை செடியை நட்டலையாம்.
அந்த செடியை அங்கிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செடியை வைக்கிறதுக்கு ஒரு மண்ணை பார்த்து, இந்த மண்ணு தாண்டா இந்த செடிக்கு சரியான மண்ணுன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினாராம். கை தட்டுங்க அந்த இடத்திற்கு, அந்த டிவைன் அப்பாயிண்டட் கிரவுண்ட். ஆமென், ஆமென். அந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி, அது வேரூன்றி, ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேர் ஊன்றியது. அப்ப ஒரு செடி ஒரு இடத்துல வேரூன்றி வளரணும்னா அதற்கு ஏற்ற மண்ணிலே அதை என்ன செய்ய வேண்டும்? நட வேண்டும். அதனால தேவன் இந்த செடிக்கு இந்த மண்ணு தாண்டா கரெக்டா என்ன தேவன் தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி இவனை இந்த லீடர்கிட்ட கொண்டு போனதான் சரியாவான், இந்த லீடர்கிட்ட வந்தா தானே ரட்சிக்கப்படுவான், இந்த சர்ச்சில் உட்கார்ந்தா தானே வேறு ஊன்றுவான். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வேரூன்ற வேண்டும். வேரூன்றுவது என்பது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியை குறிக்கிறது. எப்படி ஒரு செடி வேரூன்ற வேண்டுமோ அப்படியே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேரூன்ற வேண்டும். நீங்கள் வேரூன்ற வேண்டும் என்றால் உங்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலத்திலே, அந்த மணலிலே, அந்த மண்ணிலே நீங்கள் ஊன்றப்பட வேண்டும். ஆமென். ஒவ்வொரு மனிதனும் வேரூன்றும்படி ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். வேறு விதமாக சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் வேரூன்ற வேண்டும் என்பதற்காக ஒரு சபையை தேவன் சரியான நிலமாக தெரிந்து கொள்கிறார். மனிதன் திராட்சை செடி என்றால் சபை நிலமாய் இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய கிரவுண்ட் ஒரு நிலமாய் இருக்கிறது. இவனை இங்க ஊன்னாத்தான் அவன் வேரூன்றுவான் என்று கருதி தேவன் அந்த நிலத்திலே அவனை ஊன்றுகிறார். வாசிப்போம் மார்க் 4:17. தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினால், பாருங்க, 4 வகையான நிலங்களை சொல்லும் போது ஒரு விதை வேறு கற்பாறையான நிலத்துல விழுந்துருச்சு. விதை நல்ல விதையா இல்லையா? எல்லாரும் என்ன பாருங்க, விதை நல்ல விதையா இல்லையா? விதைச்சவன் நல்ல ஆளா இல்லையா? ஆமா. ஜெபம் எல்லாம் விதைச்சிட்டாரா? இல்ல. ஒரே விதைக்கிறவன் ஒரே விதை, ஆனா விதைக்கப்பட்ட நிலம் கற்பாறையான நிலம். அதனால அந்த 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 பாவம், அந்த செடி வேரூன்ற முடியல. அது ஃபுல்லா ஹார்டா கற்பாறையா இருக்கு. அப்ப என்ன நடந்துச்சான்? தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இங்க பாருங்க, நிலம் சரியில்லைன்னா செடி நல்லா வேர் கொண்டு வளராது. அப்ப நாமும் வேர் கொள்ள வேண்டும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. கொலோசியர் 2:6 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். 2:6 வாசிங்க. ஆகையால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு. பாத்தீங்களா? அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பாருங்க, இயேசு என்ன முடிச்சிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு சிலுவையில் அறையப்பட்ட அந்த உபதேசத்திலும் ஆதி அப்போஸ்தலர் உபதேசத்திலும் வேறு கொள்ள வேண்டும். அதுதான் உங்களை சுத்தி ஒரு புதிய யுகத்தை உருவாக்க போகிறது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் ஒரு போராட்டமான வாழ்க்கை உங்களுக்கு வைக்கல, ஒரு போராட்டமே இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வச்சிருக்கிறார். வியாதியில ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை வைக்கல, வியாதியே இல்லாத வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். உங்களுடைய பாதை ராஜ பாதை. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டித்து இதிலே நீங்கள் வேரூன்ற வேண்டும். நீங்கள் வேரூன்ற வேண்டும் என்றால் நீங்கள் சரியான இடத்தில் ஊன்றப்பட்டு இருக்க வேண்டும். சரியான செய்திகளை தொடர்ந்து கேட்க வேண்டும். அவ்விதமாய் கேட்கும் போதுதான் நீங்கள் வேரூன்றப்படுகிறீர்கள் கிறிஸ்துவுக்குள். நாட் we are rooted in deeds. செயல்களிலே வேரூன்ற கூடாது, கிறிஸ்துவுக்குள் வேரூன்ற வேண்டும். அநேக இடங்களிலே செயல்களிலே வேரூன்ற சொல்லி தருவாங்க. விடாம இதசை, விடாம அதசை. இவங்க இப்ப எதுல வேரூன்றிட்டு இருக்காங்க? செயல்களில் வேரூன்றாங்க. நாமோ கிறிஸ்து முடித்ததிலே வேரூன்றி கொண்டிருக்கிறோம். தேவன் என்ன செஞ்சார், தேவன் நமக்கா என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதிலே வேர் கொண்டவர்களாக இருக்கிறோம். சோ என் அன்புக்குரியவர்களே, இதிலே வேர் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு செடி அதற்குரிய நிலத்திலே பதிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அந்த நிலத்தை இதுதான் இந்த திராட்சை செடிக்கான நிலம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாராம். அதுதான் அப்பாயிண்டட் கிரவுண்ட், காட்ஸ் அப்பாயிண்டட் கிரவுண்ட். தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு நிலத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே கொண்டு அந்த விசுவாசியை நடுகிறார். எப்பொழுது அந்த விசுவாசி என் நிலம் இதுன்னு கண்டுபிடிச்சு அந்த நிலத்திற்குரிய
தொடர்பை புரிந்து கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய வளர்ச்சி மிக வேகமானதாக இருக்கிறது. அந்த 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 செடி எப்படி வளருதான் அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். 88:9 வருஷமா அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீ. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு எதையோ ஆயத்தப்படுத்துறாராம். அதுல ஒண்ணு, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளர்றதுக்குன்னு ஒரு சபையை, ஒரு ஊழியத்தை, ஒரு ஸ்பிரிச்சுவல் கிரவுண்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தான் நீங்க அங்க வந்திருக்கிறீங்கன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தேவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அங்க கொண்டு வந்து வச்சார். அது என்ன செஞ்சிச்சு? அது வேர் ஊன்றிட்டு. எத்தனை பேர் இங்க எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? இது திஸ் இஸ் டிவைன் அப்பாயிண்டட் கிரவுண்ட். எப்படி தெரியுமா நீங்க கண்டுபிடிக்கலாம்? உங்களை அறியாமலே அங்க போனதுக்கு அப்புறம் கடவுளுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில வேர் ஊன்ற ஆரம்பிப்பீங்க. அப்பவே கண்டுபிடிச்சுக்கணும், நம்ம தெளிவாயிட்டோம், எங்க போனாலும் பொழைச்சுக்குவோம். அப்படி இல்ல, திரும்ப மறுபடி தப்பு பண்றீங்க. அப்பயே புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த கிரவுண்டோட இருக்கிற வரைக்கும் நம்ம இன்னும் வளர்ந்துகிட்டே இருப்போம். அது வேறு ஊன்றி தேசமெங்கும் படர்ந்தது. கை தட்டின ஒரு அவருக்கு ஆமென். என்ன தேவனை அழைச்சிட்டு வந்து இதுதான் அவன் கிரவுண்டுன்னு சொன்னப்ப ஆணையூருக்குள்ள கொண்டு வந்து கிராமத்துல போட்டுட்டாருடா அவளை நினைச்சேன். ஆனா இங்க வேறு ஊன்றுனப்பதான் நான் தேசமெங்கும் படர ஆரம்பிச்சேன். I understood that this is my ground. அதனாலதான் என்ன பிச்சு வெளியே எழுத்தாலும் வெளியே வரமாட்டேன். நான் இங்க வேறு ஊன்ற என் கிளை தேசமெங்கும் பரம்பிக்கிட்டே இருக்கும். ஆனா நல்லா வந்து அமெரிக்கா வரைக்கும் கிளை போயிருச்சுன்னு சொல்லிட்டு நேரா வேற கொண்டு போய் அமெரிக்கால போட்டோம். ஆமா, அப்புறம் ஆப்பிரிக்காவுக்கு போயிட வேண்டியதான். நிறைய பேரு நல்ல டேலண்டட் ஃபெலோஸ், கடவுளை பத்தி நல்ல அறிவு இருக்கு. ஆனா ஏன் வாழ்க்கையில அவன் தரித்திரத்திலே வறுமையில இருக்கிறான் தெரியுமா? ரொம்ப முக்கியமான பாயிண்டா நான் பேசிட்டு இருக்கிறேன். I am preaching a very important point. பயங்கரமான திறமை வச்சிருப்பாங்க, நம்மளோட 10 மடங்கு 20 மடங்கு 100 மடங்கு திறமை இருக்குங்க. ஆனா லைஃப்ல பாத்தீங்கன்னா 100 ரூபாய் அவனால சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்னடான்னு பார்த்தா தேவன் அவனை எந்த கிரவுண்ட்ல வச்சிருக்கிறாரோ, எங்க இந்த செடி நல்லா வளருமோ அந்த கிரவுண்ட்ல வேறு ஊன்றது கிடையாது. ஒருவேளை அங்க ஊன்றி கொஞ்சம் கிளைகளெல்லாம் வரும்ல, வந்த உடனே என்ன செஞ்சிருது? அந்த கிளை மெதுவா வந்து பல இடங்கள்ல படர்ன உடனே அந்த வேறு எந்திரிச்சிருது. வேறு அங்கதான் இருக்கணும். கிளை எங்க வேணாலும் போலாம். சொல்லுங்க, கிளை எங்க வேணாலும் போலாம். ஆனா வேறு தேவன் நியமிச்ச இடத்துலதான் இருக்கணும். It's a spiritual secret which will increase the speed of your blessing level. நான் பேசுறது உங்களோட ஆசீர்வாத அளவின் வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கேன். அப்ப மறந்தாப்புல என்ன நினைச்சுன்னா, இப்ப பாருங்க, நான் இங்க இருக்கிறேங்க சார், எனக்கு வந்து மலேசியால நல்ல வரவேற்பு இருக்கு, எனக்கு வந்து யூகேல நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்னு உடனே நான் டக்குன்னு ஆபீஸை கொண்டு யூகேல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிட்டேன்? ஆமா, இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து இங்கேருந்து மெட்ராஸ் போயிட்டு இருக்கிறேன், போற வழியில பெட்ரோல் தீரப்போகுது, ஆனா நான் சீக்கிரமா போய் சேரணும். அப்ப பெட்ரோல் பங்கை பார்த்த உடனே இப்ப பெட்ரோல் போட ஒரு 15 நிமிஷம் வேஸ்ட் ஆகும், ஆனா எனக்கு வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் பெட்ரோல் போடாம நேரா போயிட்டே இருக்கிறேன். ஏன்னா அங்க ஒரு 15 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். இப்ப என்ன நடக்க போகுது? அடுத்து ஒரு 15 மணி நேரம் வேஸ்ட் ஆக போகுது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் வளர்றேன், நான் உயர்றேன், நான் பெருகிட்டு இருக்கிறேன்ற பேர்ல நான் என்ன செஞ்சிடறேன்? தேவன் எந்த கிரவுண்ட்ல என்னுடைய ரூட் வந்து அந்த பிளெஸிங்கை செட் பண்ணிக்கிட்டு இருக்குதோ அந்த ரூட்டை நான் மிஸ் பண்ணிடவே கூடாது. அது ரொம்ப சாதாரணமான இடமா இருக்கும் பாருங்க. ஆனா I must be connected with that ground. Every soul is predestined to be connected with the predestined ground. எப்படி உங்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த கிரவுண்டை கண்டுபிடிக்கிறது? எங்க நீங்க வந்து கனெக்ட் ஆகும்போது உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்படுகிறதோ கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள், அது தேவன் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தின கிரவுண்ட். ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது இட்ஸ் லைக் a கன்ஸ்ட்ரக்ஷன். அது ஒரு வந்து என்ன சொல்றது, கட்டிட வேலையை போல. அது சிற்பாசாரி வேலை செய்வது போல அழகாக செதுக்கப்பட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுகிறது. அது அப்ப இந்த விஷயங்கள் உங்க மனசுல இருக்கும்போது, டிவைன் கனெக்ஷன், டிவைன் அப்பாயிண்டட் பிளேஸ், இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கும்போது உங்க லைஃப்ல எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சக்சஸ்ஃபுல்லான அடியா.
அவன் நடைகளில் ஒன்றும் பிசகாது. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு ஹியூமிலிட்டி இருக்கும், அவனுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கும். தேவன் இணைத்த நபர்கள் ஒரு தாழ்மை இருக்கும், தேவன் இணைத்த இடம் ஒரு தாழ்மை இருக்கும். மனசுக்கு பட்டதெல்லாம் செய்ய மாட்டான். ஆனால் அந்த நகோமி என்ன செய்தால், தன் மனதிற்கு பட்டதையெல்லாம் செய்தாள். தன் தேசத்துல பஞ்சம் வந்தோடனே நேரம் எங்க போயிட்டா, மோவாப் தேசத்துக்கு போனாள். 2 மகன் 2 மருமகள் 2 பிள்ளையும் கூட்டிட்டு போய் அங்க கல்யாணம் பண்ணி, இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் போறது, இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் பொண்ணு எடுக்கிறது, இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் வேலை பார்க்கறது, இஷ்டத்துக்கு எதையா செய்யறது. கடைசியில் 2 பிள்ளை இழந்து 2 மருமகளை இழந்து ஒத்த கட்டையா திரும்பி வரா. திரும்பி வரும்போது சொல்றா, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன மாறாள்னு கூப்பிடுங்க. சாரால் கேட்டிருக்கோம், நீ என்னமா மாறாள்? மதியீனன் தன்னுடைய வழியை தாறுமாறாக்கும். மதியனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். ஆனால் அவனுடைய மனதோ கர்த்தருக்கு விரோதமாக தாங்களடி. Don't you have any goal? Don't you have any God? உனக்கு கடவுள் இல்லையா? உனக்கு தேவன் இல்லையா? உனக்கு தகப்பன் இல்லையா? இங்கேதான் நீ வாழ வேண்டும் என்று உனக்கு தேவன் எதையும் செட் பண்ணி வைக்கலையா? உங்களுக்கு அனாதை மனப்பான்மை இருக்கிறதா? அனாதைக்கும் தகப்பனுக்கு, தகப்பன் வைத்திருக்கிற பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க, சொல்லுங்க சார். நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா? இல்ல. உங்க வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா கூட மாசத்துல 2 நாள் தான் பிரியாணி. ஆனா ஆர்பனேஜுக்கு போனீங்கன்னா டெய்லி பிரியாணி. சாப்பாடெல்லாம் சூப்பரா கிடைக்குது. அப்ப என்ன சார், ஒரு ஆர்ஃபன் தன்னுடைய வாழ்க்கை முடிவை தானே எடுக்க வேண்டும். ஆனால் தகப்பன் இருக்கிற பிள்ளைக்கு அவன் முடிவை எடுப்பதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறான். என் தேவன் எனக்கு ஒரு கிரவுண்ட் ஆயத்தம் பண்ணியிருக்கார். என் தேவன் எனக்கு ஒரு பார்ட்னர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். என் தேவன் எனக்கு ஒரு ஜாப் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். என் தேவன் எனக்கு ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒண்ணு யோசிக்காத. உலகத்துல பெரிய வேலை மேனுவல் ஒர்க் இல்ல, மென்டல் ஒர்க் தான். டீச்சர்ஸ் ஏன் டயர்ட் ஆகுறாங்க சொல்லுங்க? மம்புட்டி எடுத்து வெட்டுறாங்களா? ஏன் சாயந்தரம் ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க? 2 hours மென்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 8 hours மேனுவல் ஒர்க். 8 மணி நேரம் மம்புட்டி பிடிச்சி வேலை பார்க்கறவங்க விட 2 மணி நேரம் யோசிச்சவன் டயர்ட் ஆயிடுவானோ. இப்ப தெரியுதா நீங்க ஏன் டயர்ட் ஆகுறீங்க? எல்லாரும் யோசிச்சா டயர்ட் ஆயிருவீங்க. அதிக யோசனை, அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. அப்ப ரெஸ்ட்ல இருக்கான் பாருங்களேன், அவன் நல்ல தல தல தலன்னு அப்படியே நீங்க தக்காளி மாதிரி, ஆமா ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை கடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பைபிள்ல பிடிச்ச வசனங்கள்ல ஒன்று. இதெல்லாம் கவலைப்படக்கூடாது, இதெல்லாம் உனக்கு கிடையாது அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பைபிள் சொல்லி இதெல்லாம் கவலைப்படாத, ஏன்னா இது உனக்கு வேணும்னு அவருக்கு கையத்தட்டே தெரியும். அந்த காட்சி செடிக்கு ஒரு நிலத்தை ஆயத்தம் பண்ணினாராம் தேவன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாய் வளருவதற்கு ஒரு நிலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தார். எவ்வளவு நல்ல தேவன்! ஒரு நல்ல தோட்டக்காரனை ஆயத்தம் பண்ணார், நல்ல நிலத்தை ஆயத்தம் பண்ணார். அவர் தெரியும், பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்த மரத்தை போல பசுமையாய் வளர்ந்தான். துன்மார்க்கன் எப்படி வளர்ந்தான்னு சொல்ல வர்றாருன்னா, சங்கீதக்காரன் அவனை எப்படி கம்பேர் பண்ணி சொல்றான்னா, ஒரு மரம் தனக்கு ஏத்த நிலத்துல போனா எப்படி வளருமோ அப்படி வளர்ந்தாயாமே அப்படின்றான். எப்படி கம்பேரிசன் பாருங்க. அப்போ ஒரு மரம் தனக்கு ஏத்த நிலத்துல இருந்தா எப்படி வளருமோ அப்படி ஒரு மனுஷனுக்கு இணைக்கப்பட வேண்டிய இடத்துல இணைக்கப்பட்டால் அவனுடைய வளர்ச்சியும் பசுமையாய். நான் டேலண்டட், நான் புத்திசாலி, எங்க வேணாலும் பழச்சுக்குவேன். பிராக்கெட்ல பிச்சை எடுத்தாச்சுன்னு சேர்த்துக்க, பிச்சை எடுத்தாச்சு பழச்சுக்குவேன். அம்பிகெல்லாம் சொல்லுவாங்க. என்னை காலையில் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தேன் நேற்று. அவங்களாம் பிள்ளைய வளர்க்கும் போது எப்படி வளர்ப்பானா, பிள்ளை கலெக்டரா வருமானாக்கும் அப்படின்னு வாங்க, பிள்ளை கலெக்டர் வருவானாக்கும். ஆனால் நம்ம பிள்ளை என்ன செய்வாங்கன்னா, அவன் மூட தூக்கியாச்சும் ஒன்று காப்பாற்றிடுவாயா. 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாச்சு. அப்பவே நான் காதில் ஏறுது 10 பாத்திரம். எங்கனாலும் பழச்சுக்குவேன். இல்ல, தேவன் வச்ச இடத்துல வேறு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை எங்கனாலும் நான் சைன் பண்ணுவேன். People are despising the divine connection. They are despising the divine appointed ground, but they want to be flourished.
தேவன் கொடுத்த ஸ்தலத்தை அசட்டை செய்வது, தேவன் கொடுத்த உறவுகளை அசட்டை செய்வது. அப்ப பாருங்க, இப்படிலாம் தான் இஷ்டத்துக்கு தான் தோன்றியாய் திரிவதற்கு பேரு நீ தியாகமே பண்ணாம கர்த்தர் கண்டுக்க மாட்டார். தேவனை எங்க வச்சிருக்கிறாரு அங்க இருக்கணும்யா. தேவனை எங்க ஊன்றி இருக்கிறாரு அங்க இருக்கணும். அப்ப அந்த வசந்த வாசனா 80 8 9 சீக்கிரம் 9 வாசி. அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசம் எங்கும் படர்ந்தது. சீக்கிரம். அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. பாருங்க, மலைகள தேசம் ஊர் உலகத்துக்கு படர்ந்துருச்சு. அதுக்கு வந்து ரகசியம் என்ன தெரியுமா? வேறு ஒரே இடத்துல இருந்துச்சு. கையத்தட்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பிரதர் ஆர் ஸ்டான்லி அவர்கள் ஊழியம் உலகமெங்கும் பரவும் போது நியூயார்க்கில் அவருக்கு ஆஃபீஸ் போடுறதுக்கு கூப்பிட்டாங்களாம். அவரை நியூயார்க்கில் ஆஃபீஸ் போட்டுருவோம், ஏன்னா குளோபல் மினிஸ்ட்ரி ஆயிடுச்சு நம்ம மினிஸ்ட்ரி. அவர் சொன்னாராம், தேவன் என்ன வெள்ளூரில் தான் வச்சிருக்கிறாரு. அதற்கேற்ற நிலத்தில். அப்ப நீங்க வளர வேண்டும் என்றால் தேவன் உங்களை எங்க ஊன்றி வச்சிருக்கிறார்? மிகுந்த தாழ்மையோடு நீங்கள் அங்க இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை சுத்தி ஒரு உலகத்தை தேவன் சிருஷ்டிப்பார். அதுவரை நீங்கள் அமைதியாய் காத்திருக்க வேண்டும். God is very particular about the destined ground, divine appointed ground. God is very particular about the ground. உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களை ஊன்றுகிற அந்த நிலம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரொம்ப சீரியஸா இருக்கிறார் தேவன். பழைய ஏற்பாட்டிலையும் பாருங்க, தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஊழியர்களை இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இதுதான் ஆவிக்குரிய கீழ்ப்படிதல், ஒழுங்கு, தாழ்மை. இது எல்லாம் அந்த டிஎன்ஏ நமக்குள்ள கொண்டு வருது. கைத்தட்டி கொண்டவர். ஆமென். எத்தனை தம்பிகளை நான் பார்த்திருக்கிறேன், கொஞ்சம் மேல எந்திரிச்சவன ஆள் காணாம போயிடுவாங்க. எங்கேயா போனீங்க அப்படின்னா, வளர்ந்துட்டோம் சார். அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு கரண்ட் பில் கத்தக்காது, என்ன நீ திரும்ப முதல்ல இருந்து தொடங்குற நீ. ஏன்னா they think that அவ்வளவுதான், கிளை எங்க வேணாலும் போகலாம். ஆனா வேற காட் அப்பாயிண்டட் கிரவுண்டோட இணைச்சு வச்சு. பழைய ஏற்பாடு முழுவதும் பாருங்கள். பழைய ஏற்பாட்டு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாடு ஜியோகிராபிக்கல் லேண்ட், நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து என்னன்னா வந்து அது ஸ்பிரிச்சுவல் கிரவுண்ட். ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்க கோடு போடுவீங்க நீங்க? சொல்லுங்களேன், சொல்லுங்க, எங்க கோடு போடுவீங்க? நான் உனக்கு பிடிச்ச தேசம் அல்ல, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் வாப்பா எங்க போறோம்? வாயா போம், என்கிட்ட போம். அந்த போயிட்டு நான் கர்த்தரியா, நான் மாறாதவர். நான் நினைச்ச என்ன வேணாலும் செய்ய முடியும். அதனால வா, அப்படியே ஏதாச்சும் ஒரு ஏரியா பக்கம் போவோம் அப்படிலாம் அவர் சொல்ல. நான் உனக்கு காண்பிக்கும் தேசம், நான் உனக்கு காண்பிக்கும் தேசம். பாருங்க தேவன் எவ்வளவு பர்టిక్యులரா இருக்கான்னு பாருங்க. காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அடுத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அப்படி நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்தீனா கையை தட்டு. டிவைன் அப்பாயிண்டட் கிரவுண்ட். நல்லா தட்டுங்களே. ஆமென், ஆமென். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அப்படி நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்தீனா உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்கி. உன்னை ஆசீர்வதித்து. உன்னை என்ன செய்வேன்? ஏன் இதெல்லாம் அங்க வச்சே செய்யக்கூடாதா? நான் உன்னை ஆசீர்வதித்து, அடுத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆனா தேவன் சொன்ன இடத்துல அப்படின்னாரு, அமைதியா இருந்தாரு. அங்க வந்து அப்படி வேறொன்று ஆரம்பிச்சோம் பாருங்க. அப்படியே தேவன் நம்மளை பேரை பெருமைப்படுத்து. தேவன் சொன்ன இடத்துல இணைக்கப்பட்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். நீங்க போக வேண்டாம். உங்களுடைய க்ளோரி, உங்க ஃபேம், உங்க நேம் உலகமெங்கிலும் போகத்தக்கதாய் தேவன் கிரியை செய்வார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பேக்கேஜை பாருங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் ஒருத்தனை அழைக்கும் போது சிங்கிள் ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லையா, ஒரு கம்பெனி பேக்கேஜ் கொடுக்குது பாருங்க. எப்படி? HRA, TA, DA, அடுத்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், LTA. இது ஃபுல் பேக்கேஜ்.
டிஏ டிஏ இன்சூரன்ஸ். ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா 50,000 ரூபாய் கொடுப்பேன் நீ பாத்துக்க பொழைச்சுக்கன்னு சொல்ல மாட்டாங்க. டிஏ டிராவல் அலவன்ஸ், டிஏ டெய்லி அலவன்ஸ், அடுத்து வந்து ஃபியூல் அலவன்ஸ், அதான் டிராவல் அலவன்ஸா, அடுத்து வந்து ஹெச்ஆர் என்னென்னமோ எல்லாம் சேர்த்து இந்த பேக்கேஜை தரோம். நீங்க வேலையை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்னப்பா வாட்ஸ் தட் பென்ஷன் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இதெல்லாம் தரோன்றாங்க.